இன்னைக்கு காலையில் நம்ம சென்னை, புதுச்சேரி, விழுப்புரம் இடையே பெங்கல் புயல் கரையை கடந்திருந்தது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இன்னைக்கு காலையில் மிகப்பெரிய அசம்பாவித சம்பவம் நடக்க இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் துரிதமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்ட பைலட் அவரால் அந்த விமானத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பயணிகள் உயிரும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக தற்போது காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் சுமார் 10 மணி அளவில் தான் பெங்கல் புயல் கம்ப்ளீட்டாக அது கரையை கடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கண்டிப்பாக எந்த பிளெயினுமே அங்கே இறங்க முடியாது அப்படின்னு விமான நிலையம் மூடப்பட்டு தான் இருந்திருக்கு. ஆனாலுமே வேறு வழி இல்லாமல் அடுத்து நீண்ட தூரத்துக்கு வேறு ஏர்போர்ட்டில் கொண்டு போய் வண்டியை இறக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே சவாலாக இருந்தாலும் லேண்டிங் பண்ணலாம் அப்படின்னு பைலட் முடிவு செஞ்சு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வண்டியை கொண்டாந்து அவர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்பவே இறக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் கரெக்டாக இறங்குற நேரத்தில் தரைப்பகுதி ரொம்பவே தண்ணியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியே வர வேண்டிய அந்த டயர்கள் சரியான நேரத்தில் வெளியே வரலை. அதையும் பார்த்தீங்கன்னா பைலட் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதனால் தரை இறங்குற வரைக்கும் வந்த அந்த விமானம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே மீண்டும் டேக்கப் ஆகி போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆரம்பத்தில் பைலட் அவர் தவறான முடிவு எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் துரிதமாக புத்திசாலித்தனமாக அவர் எடுத்த முடிவால் இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டில் நடக்க இருந்த மிகப்பெரிய விபத்து தற்போது தடுக்கப்பட்டிருக்கு. இதனால் அந்த பைலட்டை தற்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய புத்திசாலித்தனமான அந்த முடிவுக்கு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் சென்னை ஏர்போர்ட்டில் நடந்த இந்த பரபரப்பான விஷயத்தை இங்கே நீங்களும் பாருங்க.